நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல விஜய் தலைமையிலான அரசுக்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு குடுத்திருக்காங்க. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அதிமுக கட்சியில 2 தரப்பா இருந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுல ஒண்ணு இபிஎஸ் தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு எதிர்ப்பாகவும், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாகவும் வாக்களிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா பார்க்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு. அதிமுக கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி தாவேகா அரசுக்கு எதிராக தான் வாக்களிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாலும், இன்னைக்கு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவங்க தலைமையில 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. சரி, இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சதுனால அவங்களோட எம்எல்ஏ பதவி பறிபோகுமா? ஒருவேளை 3ல் 2 பங்கு ஆதரவு இவங்க வச்சிருந்தா தப்பிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறத சட்டப்படி என்ன சொல்லுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்ச எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு, நாங்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுக்குறோம். இதை அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணி அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வர்றோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக உடைச்சிட்டாங்க. அதனால் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை தாவேகா அரசுக்கு ஆதரவாக செயல்படுவாரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிடும். முதல்ல கட்சி தாவல் தடை சட்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1986 இந்த 10வது அட்டவணையை கொண்டு வந்தது ஏன்னு தெரியுமா? பழைய காலத்தில் ஹரியானாவில் காயா லால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 15 நாளில் 3 முறை கட்சி மாறி இருக்காரு. அப்போ தான் அந்த புகழ்பெற்ற ஆயாராம் கயாராம்ங்கிற கிண்டல் பேச்சு வந்திருக்கு. அதை தடுக்க தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இபிஎஸ் தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் நாங்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோன்னு நிற்கிறாங்க. இன்னொரு தரப்பு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் நாங்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறோம், கட்சியை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா, சுபாஷ் தேசாய் விசஸ் மகாராஷ்டிரா ஆளுநர் தீர்ப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஒரு கட்சி எம்எல்ஏக்களோட மெஜாரிட்டியை பார்க்க மாட்டார். அந்த கட்சியோட அதிகாரப்பூர்வமான முடிவு என்ன அப்படிங்கிறத தான் கன்சிடர் பண்ணுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது தான் இங்கே கட்சியோட முடிவாக பார்க்கப்படும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, நம்ம தமிழகத்தில் அதிமுகவிலேயே இது போல் 2017 ஒரு கோஷ்டி மோதல் நடந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு எதிராக டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் கிளம்பினாங்க. மொத்தம் 19 பேரை ஆளுநரை நேரில் சந்தித்து எடப்பாடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு கடிதம் கொடுத்தாங்க. இதனால் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தார் இபிஎஸ். அப்போதைய சபாநாயகர் தனபால் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே அந்த 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செஞ்சார். இதை எதிர்த்து டிடிவி தினகரன் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. கடைசியில் சென்னை உயர்நீதிமன்றமும் சபாநாயகரோட முடிவே சரியானது அப்படின்னு உறுதி செஞ்சாங்க. இது அந்த சமயத்தில் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுச்சு. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட், 3ல் 2 பங்கு ஆதரவு இருந்தால் தப்பிக்கலான்னு ஒரு பேச்சு இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, கட்சி இணைப்பு. அதிமுகங்கிற கட்சி முறைப்படி தாவேகா கட்சியோட போய் இணையணும். சும்மா எம்எல்ஏக்கள் மட்டும் போய் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது இதில். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்திலையும் இதை முறைப்படி பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்எல்ஏக்களோட சம்மதம், அதாவது 2ல் 3 பங்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் சம்மதம் தெரிவிக்கணும். இப்போ அதிமுக கட்சியில் மொத்தம் 47 பேர் இருக்காங்க. அதில் இபிஎஸ் தலைமையில் 22 பேர், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் 25 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 25 பேர் மட்டும் பிரிஞ்சு போய் விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுத்தா அது கட்சி தாவல் தான். சட்டப்படி இதை அவங்க தன்னிச்சையாக கட்சியை விட்டு விலகிட்டதாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்கு தனி ராஜினாமா கடிதம் எல்லாம் தேவையில்லைன்னு ரவி எஸ் நாயக் வழக்கோட தீர்ப்பே சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த 25 எம்எல்ஏக்கள் தனியாக போய் ஆதரவு கொடுத்தா
அவங்கள தகுதி நீக்கம் செய்யறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாரா, இல்ல சமாதானம் பேசி கட்சியை காப்பாத்துவாரா அப்படிங்கிறது தான் தமிழக மக்களோட பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை இபிஎஸ் கட்சியை விட்டு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ணா சபாநாயகரும் கோர்ட்டும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவா இருக்கும். இந்த முடிவு தமிழகத்தோட அடுத்த கட்ட அரசியல் போக்க தீர்மானிக்க போகுதா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.